சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் பாரம்பரிய கைத்தறி ரகங்களை பிரபலப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. துணைவேந்தர் ஜெகநாதன் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சேலம் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் பட்டு சேலைகள், கதர் சேலைகள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்றுள்ள சேலம் வெண்பட்டு வேட்டிகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டைக்கு நாளை யுனெஸ்கோ குழுவினர் வருகை தர உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தரும் பிரசித்தி பெற்ற செஞ்சி கோட்டையை பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கும் நோக்கில் அதனை ஆய்வு செய்ய நாளை யுனெஸ்கோ குழுவினர் வருகை தர உள்ளனர். இதனால் நாளை 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மலர் கண்காட்சிக்காக பூந்தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆண்டுதோறும் செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2ஆம் சீசன் நடைபெறுகிறது. நடப்பாண்டு சீசனுக்காக 2 மாதங்களுக்கு முன்பே சுமார் 5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டன. எதிர்பார்த்தபடியே செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்குவதால் அவற்றை மலர் மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வட மாநிலங்களில் தேங்காயின் தேவை அதிகரித்ததால் தமிழ்நாட்டில் அதன் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான அரசம்பட்டி, புலியூர், நெடுங்கல் உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் அதிக அளவு தென்னை பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் தேங்காய்கள் குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மட்டை உரைக்கப்பட்ட தேங்காய் டன் ஒன்றுக்கு 26,000 ரூபாய் முதல் 28,000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 55,000 ரூபாய் முதல் 56,000 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. வட மாநிலங்களில் தொடர் பண்டிகை காரணமாக தேங்காயின் தேவை அதிகரித்து விலையேற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு கொடுக்க திட்டமிட்டுள்ளனர். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் அறிவித்தது முதல் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் மற்றும் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு கூட்டு இயக்கங்களும் பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடக்கும் திமுக பவள விழாவில் பங்கேற்க உள்ள முதல்வரை சந்தித்து மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். ஏகநாதபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே இருந்து பேரணியாக பவள விழா மாநாட்டிற்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். நாகை அருகே சிக்கல் நவநீதேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 2.30 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அறநிலையத்துறையினர் மீட்டனர். கோயில் பணியாளர் குடியிருப்புகளில் இருந்த 5 ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாகை துணை ஆணையர் ராணி தலைமையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உதவியுடன் கோயில் ஊழியர்கள் அகற்றினர். இதன்படி சுமார் 11,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனை மற்றும் பழங்கால ஓட்டு வீடுகள் மீட்கப்பட்டன. இதன் மதிப்பு 2,30 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகரில் மீனாம்பிகை பங்களா வழியாக பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி வியாபாரிகள் கடைகளை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு மீனாம்பிகை பங்களா வழியாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள வியாபாரிகள் பாதிப்படைவதாகவும் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டாலும் மீனாம்பிகை பங்களா வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வியாபாரிகள் கடைகளை அடைத்து தேசபந்து மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை பட்டாபுரம் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பான புதிய ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். சென்னை திருவள்ளூரை இணைக்கும் வகையில் ஆவடி அடுத்த பட்டாபுராமில் உள்ள LC2 ரயில்வே கடவு பாதையில் 45 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில்வே கேட் மூடப்பட்டு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வந்தனர். இதற்கு தீர்வு காண மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு 2018 துவங்கிய பணி கொரோனா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாமதமானது. புதிய தலைமுறையின் தொடர் செய்தி எதிரொலியாக மேம்பால பணிகள் அண்மையில் முடிவுற்றன.
இதையடுத்து இன்று நடைபெற்ற மேம்பாலம் திறப்பு விழாவில் அமைச்சர் காந்தி, முன்னாள் அமைச்சர் நாசர், ஆட்சியர் பிரபுசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக மேம்பாலத்தை திறந்து வைத்தனர். டிராபிக் ஆச்சுன்னா 1 மணி நேரம் கூட ஆயிடும். இப்போதைக்கு 5 நிமிஷம், 5 போனா 3 நிமிஷம் போயிட்டே இருக்கலாம். இதுல சேஃப்டி இஷ்யூ இருக்குது. பிரிட்ஜை திறந்துட்டோம், அதை பத்தி இல்ல. சேஃப்டி இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும். நீங்க ஒன்லி ஸ்பீட் பிரேக்கர் போடணும், யூட்டா நீங்க கொடுக்கணும். இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் எல்லாம் அட்ரஸ் பண்ணா மக்கள் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நின்றிருந்த ஆட்டோக்கள் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். செட்டியப்பட்டி கிராமத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நின்றிருந்த 2 ஆட்டோக்கள் மீது மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியது. மேலும் அருகில் இருந்த 2 வீடுகள் மற்றும் மளிகை கடைக்குள்ளும் புகுந்தது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பள்ளி மாணவி உட்பட 6 நபர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை தலைமறைவான லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் திமுக நகர செயலாளர் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூரில் திமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தலைமையில் திமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மலேசியாவில் நடைபெற உள்ள உலக சைவ நன்னறி மாநாட்டில் பங்கேற்க தருமபுரம் ஆதீனம் ரத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றார். மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் வரும் 28ஆம் தேதி உலக சைவ நன்னறி மாநாடு நடைபெற உள்ளது. இதனை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்து ஆன்மீகம் மற்றும் இலக்கிய சேவை செய்து வருபவர்களுக்கு விருதுகள் வழங்க உள்ளார். இதற்காக ரத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்ற தருமபுரம் ஆதீனத்திற்கு ஆதீன கல்வி நிலையங்களின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் காவலர் முன்பு ஆக்ரோஷமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் நேற்று பள்ளி முடிந்த பின் ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருதரப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்தில் காவலர் இருந்தபோதும் அவர் முன்பாகவே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரனிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் பெற்றோர்களை அழைத்து மாணவர்களுக்கும் அறிவுரை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் நாகல் நகரில் அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடைக்கு மதுபானம் அருந்த வருவோரால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும் குழந்தைகள் தெருக்களில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்த காவல்துறையினர், மதுபான கிடங்கு பொது மேலாளர் ஆகியோர் வந்து பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.